பிடிச்சலாம் சாப்பிட்றாங்க பெல் பட்டனையும் ஹிட் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நாம் ரொம்ப எம்மியான ஒரு டிஷ் பார்க்க போகிறோம். மோர் தோசை. மாவு கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி தோசை செஞ்சுக்கலாம். 1 கப் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். அரை கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக அவல் எடுத்திருக்கேன். இந்த பேப்பர் அவல் தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இதை ரெண்டையும் நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நான் நீர்மோர் ஊற்றி ஊற வைக்க போகிறேன். 2 கப் அளவுக்கு நல்ல நீர்மோர் ஊற்றிருக்கேன். புளிச்ச மோராக இருந்தாலும் பரவாயில்ல, யூஸ் பண்ணிக்கலாம். இது நைட் ஃபுல்லாக ஊறட்டும். இப்போ நான் இதை நைட் ஊற வைக்கிறேன். காலையில் எடுத்து அரைச்சி இமீடியட்டாக தோசை வார்த்துக்கலாம். மாவெல்லாம் பத்தாத டைமில் இந்த மாதிரி ஒரு தோசை நமக்கு ரொம்ப சப்போர்ட்டிங்காக இருக்கும். பாருங்கள், சூப்பராக ஊறிடுச்சு. எக்ஸஸ் மோர் எதுவும் இல்லை. எக்ஸ்ட்ரா மோர் இருந்ததுன்னா அதை வடித்து வச்சுட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இது இன்றைக்கி கரெக்டாக இருக்குது, அதனால் நான் அப்படியே அரைச்சிக்கிறேன். நம்ம இட்லி மாவு தோசை மாவுக்கு எப்படி அரைச்சிக்குவோமோ அந்த லெவலுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ரொம்ப கம்மியான குவான்டிட்டி யூஸ் பண்ணியிருக்கிறதுனால மிக்ஸி ஜார்லேயே அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதிகமான குவான்டிட்டி யூஸ் பண்ணுறப்ப நம்ம கிரைண்டரில் கூட போட்டுக்கலாம். இப்போ நான் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு சோட்டா உப்பு சேர்த்துக்கலாம். இது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தோசை சூப்பராக இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதோட ரொம்ப ஸ்பெஷலே நாம் கரைச்சி உடனே நாம் தோசை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கூட உளுந்தே சேர்க்காமல் நல்ல ஒரு ஸ்பாஞ்சான ஒரு தோசை வேணும்னா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அரைச்சிட்டு உடனே இப்போ நான் தோசை ஊற்ற போகிறேன். கல் நல்லா காஞ்சிருச்சு. இதில் இந்த மாதிரி தோசை ஊற்றிக்கலாம். இந்த தோசை நல்லா ஸ்பாஞ்சியாக கொஞ்சம் மொத்தமாக இருந்தால் தான் நல்லா இருக்குது, மெலிசாக இருந்தால் நல்லா இல்லை. ஸோ நான் இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி ஊற்றிக்கிறேன். நம்ம பிரியப்பட்டால் இதை மூடி வச்சும் குக் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஓப்பனாகவே குக் பண்ணியிருக்கேன். பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக கண்ணுக்கண்ணாக நல்லா வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான், ஒரு சைட் குக் ஆகிடுச்சு. லைட்டாக திருப்பி போட்டு குக் ஆன உடனே எடுத்துடலாம். இந்த சம்மரில் இந்த மோர் தோசையை ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மாவெல்லாம் பத்தாத டைமில் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிங்க்கு நம்ம மாவு அரைச்சி இமீடியட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப ஸ்பாஞ்சியாக வந்திருந்தது. இந்த தோசைக்கு சைட் டிஷ்ஷாக நல்லா வரமிளகா தேங்காய் சட்னி அரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு நல்ல கார சட்னி இதுக்கு சூப்பராக இருக்கும். சிம்பிளாக மிளகா பொடி வச்சு சாப்பிட்டாவே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. தோசை நல்லா வெள்ளை வெள்ளையர்னு கண்ணுக்கண்ணா ஸ்பாஞ்சியாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ஹிட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.